இந்த சங்கீத புஸ்தகத்தின் மூலமாக கர்த்தர் அநேக சத்தியங்களை, நடைமுறை வாழ்வுக்கேற்ற சத்தியங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். இது எழுதப்பட்டு ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கும் அந்த வார்த்தையில் ஜீவனையும் சத்தியத்தையும் கர்த்தர் வைத்து அநேகருடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படுவதற்காக கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் எழுதி நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நன்றை கவனிங்க, நான் சொல்லுகிற காரியத்தை. இந்த முழு உலகத்தை தேவன் உண்டாக்கி இந்த உலகம் முழுவதையும் மனிதன் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று மனிதனுடைய கரங்களிலே கர்த்தர் இந்த பூமியை கொடுத்தார். இந்த சத்தியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நன்றை கவனிங்கள். இந்த ஜனங்கள் இந்த பூமியில் பெருக தொடங்கின போது தேவனுக்கு விரோதமாக, கடவுளுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்ப ஆரம்பித்தார்கள். தேவன் அவர்களை பூமியின் கடையாந்திரங்கள் வரைக்கும் சிதறியடித்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனை மறந்தபடியினால், தேவனுடைய வார்த்தையை ஜனங்கள் மறந்தபடியினால் பாவத்தில் விழுந்து தேவனை விட்டு தூரமாய் போனது மாத்திரமல்ல, தேவன் இனி அவர்களோடு கூட பேசக்கூடாத அளவுக்கும், தேவனோடு மனிதன் தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு மனிதனுடைய பாவம் மிகப்பெரிய ஒரு தடைக்கல்லாக நின்றது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதற்கு பின்பதாக அதிலிருந்து மனிதனை மீட்டெடுப்பதற்காக கடவுளே இந்த உலகத்துக்கு மனித அவதாரம் எடுத்து இயேசு என்கிற பேரில் இந்த பூமிக்கு இறங்கி வந்து மனிதன் செய்த பாவம், அந்த பாவத்தினால் உண்டான சாபம், சாபத்தினால் உண்டான மரணம், இது மூன்றையுமே இயேசு சிலுவையில் எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ப மரிக்க வேண்டிய ஸ்தானத்தில் எந்த பாவமும் அறியாத தேவகுமாரனாகிய இயேசு நமக்காக சிலுவையில் பலியானார். இது எப்ப நடந்தது என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில் நடந்த ஒரு சம்பவம். இதை யாரெல்லாம் நம்பி விசுவாசித்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு தன் பாவங்களை ஆண்டவரிடத்தில், இயேசுவரிடத்தில் அறிக்கையிடுகிறார்களோ அத்தனை பேருடைய பாவத்தையும் அவர் மன்னித்து சொந்த பிள்ளையாக மாற்றுகிறார். கடவுளுக்கு நம்மெல்லாம் யாரா மாறணும்? கர்த்தருக்கு யாரா மாறணும்? சொந்த பிள்ளையா மாறுவதற்காக அழைத்தார். அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு நம்ம எல்லாருமே அவருக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பினோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற காரியத்தை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும். ரட்சிக்கப்பட்டு விட்டோம். நல்ல கவனிங்க. இயேசுவை அறிந்து கொண்டோம், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு விட்டோம். இன்னும் சிலருக்கு சில எண்ணங்கள் உண்டு. என்னவென்றால், நான் ஞான ஸ்நானம் எடுத்து விட்டேன், நான் திருவிருந்து கூட எடுக்கிறேன், நான் எல்லா காரியங்களிலும் நான் சரியாக இருக்கிறேன், நான் தேவனுடைய சபையில் இருக்கிறபடினால நான் பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்திலே நான் இருக்கிறேன் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை நம்மளுடைய இருதயங்களில் இருக்கிறது. அது தவறல்ல, அது ஒரு பகுதியிலே உண்மைதான், அது உண்மைதான். ஏற்கனவே நான் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதை சொன்னது போல, இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஒரு பாதுகாப்பான, ஒரு செக்யூரான ஒரு பிளேஸ், ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் ஒன்று இருக்குமானால் அது தேவனுடைய சபை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஐக்கியப்படுகிற இடத்தில்தான் தேவன் வாசம் பண்ணுகிறார். அதுதான் நமக்கு ஒரு பாதுகாப்பின் பெட்டகமாக, பாதுகாப்பின் பேழையாக அது நமக்கு இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. அதன் அடிப்படையில் நாம் ஒரு சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொள்ளலாம். நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஆனால் பூரணமாக்கப்பட்டோமா? நம்ம எல்லாரும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு விட்டோம், அவருடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் பிள்ளைக்குரிய சுபாவங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு திருச்சபை இந்த தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அடையாளத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகளுக்குள் தேவனுடைய சுபாவத்தை உண்டாக்குவதுதான் தேவ திருச்சபையினுடைய நோக்கமும் தரிசனமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் நம்ம பின்னாடி பேனரில் கூட எழுதி வச்சிருக்கிறோம். கொலோசியர் 1:28 என்ன எழுதியிருக்கிறோம்? எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு அவரையே அறிவித்து புத்தி சொல்லி எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா,
இது ஏதோ வந்து கடவுளை ஆராதிச்சுட்டு போகிற ஏதோ ஒரு கோவில் கிடையாது. இதை நம்ம மைண்டில் வைக்கணும். இது ஏதோ கோவில் கிடையாது. இங்கே வந்துட்டா எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்றது ஒரு பக்கம் உண்மைதான். ஆனால் அந்த உண்மைக்கு நான் கீழ்ப்படியாத வரைக்கும் நடக்காது. என்ன பண்ணணுங்க? கீழ்ப்படியணும். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத வரைக்கும் இங்கிருந்து உண்டாகிற இந்த புத்திமதி, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலிருந்து வருகிறதான ஆலோசனைகள், இவைகளுக்கு நாம் செவிசாய்க்காத வரைக்குமே நாம் ஏதோ ஒரு பாரம்பரிய ஒரு கிறிஸ்தவனாக வேணால் வாழலாமே ஒழிய மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகவோ என் வாழ்க்கை என் மாற்றங்களை எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நடக்காது. அல்லேலூயா. அப்போ என்ன பர்பஸ்க்காக நான் சர்ச்சுக்கு வரணும், என்ன நோக்கத்துக்காக நான் கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் பூரணமாகணும். என்ன ஆகணுங்க? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? எப்படி ஆகணும்? நான் பூரணமாகணும். எப்படிங்க பூரணமாகிறது? யாரை போல பூரணமாகிறதுனா இயேசுவை போல பூரணமாக தான் தேவன் தம்முடைய திருச்சபையை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ என்ன பர்பஸ் அப்படின்னா, இங்கே வந்துட்டு என்னமோ நான் ஜெபம் பண்ணிட்டு என்னமோ நான் பாட்டு பாடிட்டு போயிட்டா இங்கேருந்து ஆசீர்வாதத்தை அள்ளிட்டு போயிடலாம். அதெல்லாம் நடக்காது. இங்கே வரும்போது தேவ பக்தியோடும் தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து தன் உள்ளத்தில் இடம் கொடுக்கும் போதும் தான் தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கவே தொடங்குகிறார். ஹல்லேலூயா. இதன் அடிப்படையில் ஒரு சங்கீதத்தை நாம் வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல கவனியுங்கள். தேவன் இந்த பூமியிலே ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம் என்றும் ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டம் என்றும் இந்த உலகத்தை தேவன் ரெண்டாக பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறாருங்க? ஒரு கூட்டம் என்ன கூட்டம்? இயேசுவை அறிந்த கூட்டம், மனம் திரும்பின கூட்டம், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட கூட்டம். இன்னொரு கூட்டம் இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தன் மனதில் தோன்றுகிறபடி வாழுகிற ஒரு பெருங்கூட்டம். இந்த ரெண்டு கூட்டமாகத்தான் தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ரெண்டாக பிரிக்கிறார். ஆனால் மனிதர்கள் தங்களுடைய பாவ எண்ணங்களினாலே மனிதர்களை பலவிதத்தில் இந்த உலகத்தில் பிரித்து பார்க்கிறார்கள். இவன் படித்தவன், இவன் படிக்காதவன், இவள் அழகுள்ளவள், இவள் அழகில்லாதவள், இது போல இவன் பணம் படைத்தவன், இவன் பணம் படைக்காதவன், இவன் நன்றாய் படித்து பெரிய ஆட்களை, பெரிய அந்தஸ்து உடையவர்கள், இவர்கள் அந்தஸ்து இல்லாதவர்கள், இவர்கள் இந்த ஜாதிக்காரர்கள், இவர்கள் இந்த ஜாதிக்காரர்கள், இவர்கள் இந்த மதத்துக்காரர்கள், இவர்கள் இந்த மதத்துக்காரர்கள் என்று பிரிவினைகள் மனதினுடைய இருதயத்தில் தோன்றின, பாவத்திலிருந்து தோன்றின பலவிதமான பிரிவினைகள் உண்டு. ஆனால் தேவன் கடவுள் ஒரு காலத்திலும் மனிதனை அப்படி பார்ப்பதில்லை. ஹல்லேலூயா. அப்படி பார்த்துருந்தா நீங்களும் நான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க முடியுமா? முடிஞ்சிருக்காது. ஹல்லேலூயா. அப்படி பார்த்துருந்தா நீங்களும் நானும் ஒன்றா சாப்பிட முடியுமா? உங்கள் வீட்டில் வந்து நான் சாப்பிட முடியுமா? என் வீட்டில் வந்து நீங்கள் சாப்பிட முடியுமா? உலகம் பார்க்குற பார்வை வேற, கர்த்தர் பார்க்கிற பார்வை வேற. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரே இரத்தத்தினால் தேவன் நம்மளை கழுவி இருக்கிறார். இயேசு என்கிற ஒரே ரத்தம் நம்மளை எல்லாரையும் ஒரே குடும்பமாக, ஒரே பிள்ளைகளாய் தேவன் நம்மளை மாற்றியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நமக்கும் இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. ஒரு பெரிய வித்தியாசத்தை தேவன் காட்டும்படியாக தான் சங்கீத புஸ்தகங்களில் ஒரு குறிப்பிட்ட சங்கீதத்தில் கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. நமக்கு நல்லா தெரிந்த ஒரு சங்கீதம், அடிக்கடி நம்ம வாசித்திருக்கிறது, நம்ம எடுத்த மாத்திரத்தில் வாசிக்கக்கூடிய சங்கீதம். வாசிக்கலாம். 1 சங்கீதம் 1 வசனம் வாசிப்போம். நல்ல கவனிங்க, இந்த வசனங்களை நல்ல கவனிங்கள், அப்பொழுதுதான் புரியும். பல தடவை நாம் இவைகளை நாம் தனிப்பட்ட விதத்திலே நாம் வாசித்திருப்போம், படித்திருக்கிறோம், தியானித்திருப்போம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற அந்த வார்த்தைகளுக்கு இருதய கதவை நம்ம திறந்து கொடுப்போம். வாசிக்கலாம். நல்ல கவனிங்க, கொஞ்சம் எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அங்கேயும் மனதை சிதறடிக்காதபடிக்கு வசனத்துக்கு நேராக உங்களுடைய சிந்தனைகளை ஒரு கொஞ்ச நேரத்தில் மாத்திரம்தான் கொண்டு வாங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், விடுவிப்பார். வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் போதும். ஹல்லேலூயா. இதுல 3 வார்த்தை தொடர்ச்சியா வருது. எத்தனை பேர் கவனிச்சிங்க? அதை அப்படியே சொல்லுங்க பாப்போம். நடவாமலும் நில்லாமலும் உட்காராமலும்.
மறுபடியும் சொல்லுவோமா? நடவாமலும் நில்லாமலும் உட்காராமலும். இது 3 செய்யாம நம்மளால வாழ முடியுமா? இப்படி யோசிச்சு பாருங்க. இது 3 செய்யாம நம்மளால வாழ முடியுமா? நடந்துதான் ஆகணும், நின்றுதான் ஆகணும், உட்காந்து தான் ஆகணும். இது 3 செஞ்சாதான் இந்த உலகத்தில் நம்ம உயிரோட வாழ முடியும். ஹல்லேலூயா. நல்ல கவனி. ஆசீர்வாதத்தினுடைய அடிப்படையினுடைய அடித்தளம் என்ன? அந்த ஆசீர்வாதத்தை தேவன் எங்க இருந்து அதை தொடங்குறாரு அப்படின்றத நம்ம அறியறதுக்கு தான் இந்த முதல் வசனத்திலே கர்த்தர் சொல்றார். நல்ல கவனிங்க. நீ இந்த மதத்தை சேர்ந்தவன், நீ இந்த ஜாதியை சேர்ந்தவன் என்று வேதம் சொல்லாமல் துன்மார்க்கன் என்கிற ஒரு கூட்டத்தையும் பரிசுத்தவான்கள் என்றும் நீதிமான்கள் என்கிற ஒரு கூட்டத்தையும் கர்த்தர் 2ஆக பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறாரு? 2ஆ பிரிக்கிறார். ஒரு கூட்டம் தேவனுடைய பார்வையில் துன்மார்க்கமான கூட்டம், இன்னொரு கூட்டம் பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் என்கிற ஒரு கூட்டமாக கர்த்தர் பிரிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 2 கூட்டத்தில் நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க? நம்மள நீதிமான் கூட்டத்தில் இருக்கிறோமா இல்லை துன்மார்க்கர் கூட்டத்தில் இருக்கிறோமா? நம்ம எல்லாரும் யாரு தான்? நல்ல கவனி. நம்ம எல்லாரும் துன்மார்க்கரா இருந்தோம். அதை யார் எத்தனை பேர் ஒத்துக்கிற? அதுக்கு பாரு கை எத்தனை வருதுன்னு பத்தியா? அதுக்கு வருது வேகமா. நம்மளாம் துன்மார்க்கர்னா இருதயத்துமே என்ன பண்ணுது? நம்மள சொல்லுது. ஆக்சுவலா நம்ம எல்லாருமே பாவிகள், நம்ம எல்லாருமே தேவனை விட்டு விலகினவர்கள், நாம் எல்லாருமே துன்மார்க்கர்கள். ஆனால் இந்த துன்மார்க்கனை நீதிமானாக இயேசு மாத்திருக்கிறார். அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிற? உண்மையா விசுவாசிக்கிறியா இல்லையா? ஹல்லேலூயா. நான் துன்மார்க்கன் என்கிற ஒரு நம்பிக்கை உன்னுடைய மனசாட்சி சொல்லும்போது அந்த உறுதித்தன்மை வரது போல நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கேன்றத உறுதி உன்னுடைய ஆவி தருதா உனக்கு? நீ நீதிமானுடைய கிரியைக்கு பின்னாடி தான் வரப்போற. ஆனால் முன்னாடியே உன்னை யாரா மாத்திட்டாரு? நீதிமான மாத்திட்டாரு. எப்படி மாத்தினார்னா, கடவுளே இந்த உலகத்தில் மனிதனா வந்து எனக்காக பலியானார். நீ என்ன செஞ்ச? ஏற்றுக்கொண்டாய். உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டதுனால, உன் பாவத்தை நீ அறிக்கையிட்டதுனால நீ பாவி என்கிற லிஸ்டில் இருந்து நீ நீதிமான் என்கிற இடத்துக்குள்ள வந்து விட்டாய். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் யார் இல்லை? யார் இல்லை? பாவியும் இல்லை, துன்மார்க்கரும் இல்லை. நீங்களும் நானும் யாரு? நீதிமான்கள், தேவனுடைய பிள்ளைகள். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குது? இருக்குதா? எத்தனை பேர் ஜோம் பண்றப்ப இயேசுவை அப்பான்னு கூப்பிடுறவங்க எத்தனை பேர்? எல்லாம் தானே கூப்பிடுற. எப்படி கூப்பிட்ட? எல்லாரும் அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. நீ எப்படி தைரியத்தில் கூப்பிட்ட? அவருடைய பிள்ளை என்கிற உறுதித்தன்மையை என்னுடைய ஆவியிலே கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? எத்தனை பேருக்கு அது கொடுத்துருக்கிறாரு? இல்லை பைபிள் சொல்லுதுங்க அதனால நான் அப்படி சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா? இல்லை பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு அதனால? இல்லை, அதெல்லாம் என்னைக்கோ சொல்லி கொடுத்தது. ஆனால் ஜெபிக்கும் போது என்னமோ ஒன்று அறியாமலையே அப்பான்னு கூப்பிடுறியே, அந்த உறவை அவர் தான் என்ன செஞ்சாரு? ஏற்படுத்தினாரு. ஹல்லேலூயா. அந்த உறவை நீ ஏற்படுத்த முடியாது, அவர் தான் அந்த உறவை உனக்குள்ள வைத்தவர். அவர் அப்பான்னு கூப்பிடுறது கூட அவருடைய கிருபை இல்லாமல் கூப்பிட முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரும் யாரு? இயேசுவுடைய பிள்ளைகள். அடுத்து நமக்கு இன்னொரு பேர் என்னது? நீதிமான்கள். ஆமென். நீதிமான்களாக இருக்கிற நாம் நீதிமானுக்குரிய கிரியைகள் உள்ளவர்களாக மாறும்படிதான் தேவன் நம்மளை திருச்சபையிலே நாட்டினார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நாம் எதற்காக தேவனுடைய சபையிலே நாட்டப்பட்டோம் என்றால், என்னை நீதிமானுக்குரிய கிரியைகள் உள்ளவனாய் மாற்றும்படிக்கு என்னை நாட்டியிருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்திலே என்னை ஏன் ஆண்டவர் எடுத்துக்க கூடாதா? ஒரு மரணம் வந்து ஆண்டவரோடு நான் போயிடக்கூடாதா? அதுக்கு இல்லை, நீ பூரணமாக்காமல் அவரோடு கூட அவர் வைத்துக்கொள்ள முடியாது. உன்னை சபையிலே வைத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக உன்னை மாற்றி, உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றி, உன்னை உயர்த்தி அவரை போல மாற்றி அதற்கப்புறம் உன்னை கொண்டு போய் அங்கே வைக்க அவர் விருப்பப்படுறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? இதான் நோக்கம், இதான் தரிசனம்.
இதனால் நம்ம மறந்து போயிடுறதுனால தான் சாதாரண காரியங்களுக்கு கூட அப்படியே கவலைப்பட்டுட்டு ரொம்ப துக்கப்பட்டு நம்ம வாழ்கிறோம். அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க இந்த வசனத்தை, நல்ல கவனிங்க. நம்ம நடக்கணும், ஆனால் ரொம்ப கவனமாக நடக்கணும். நான் சொல்கிறது நல்ல கவனிங்க. நம்ம நடக்கணும், ஆனால் எப்படி நடக்கணும்? ரொம்ப கவனமாக நடக்கணும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காதே. யாரு? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், இயேசுவை அறிந்தவர்கள், தேவனுடைய வழிகளை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், தேவனுடைய சபையிலே நாட்டப்பட்டவர்களுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கணும், ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு புட்டிமானம் இருக்கணும், ஒரு தைரியம் இருக்கணும், ஒரு விசுவாசம் இருக்கணும். என்ன என்றால், துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி என் வாழ்க்கையில் நான் நடக்க மாட்டேன். எத்தனை பேர் இந்த தீர்மானம் எடுப்பீங்க? எடுத்துதான் ஆகணும். உள்ள வந்தாச்சுல்ல, எடுத்தாகணும். துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நான் என்ன செய்ய மாட்டேன்? நடக்க மாட்டேன். அடுத்து என்ன சொல்லியிருக்கு? பாவிகளுடைய வழியில நிற்க மாட்டேன். நல்ல கவனிங்க. எல்லா இடத்துலையும் நான் சொல்லுங்க, எல்லா இடத்துலையும் நான் நிற்க மாட்டேன். எல்லா இடத்துலையும் எல்லாருடைய ஆலோசனைப்படி நான் நடக்க மாட்டேன். இந்த தீர்மானங்களை என்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தன் வாழ்க்கையில் எடுக்கிறார்களோ அன்றைக்கு தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய முதல் படிக்கே நாம் வருகிறோம். ஆசீர்வாதத்தினுடைய ஏபிசிடிக்குள்ளே என்ன செய்கிறோம்? வருகிறோம். இது ஒரு பேசிக்கான ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இருக்கிற நடைமுறையான ஒரு ஆசீர்வாதத்தின் வழிகள். மறுபடியும் வாசிங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில். அப்ப நான் எல்லா இடத்துலையும் உட்காரக்கூடாது. நான் எல்லாரும் நடக்கிற மாதிரி நடக்கக்கூடாது. எல்லாரும் நிற்கிறது மாதிரி நான் நிற்கக்கூடாது. எல்லாரும் உட்கார்ற இடத்துல நான் உட்காரக்கூடாது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஏனென்றால் நீ தேவனுடைய பிள்ளை. நீ யாரு? நீ தேவனுடைய பார்வையில் நீதிமான். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். உனக்கும் மற்றவங்களுக்கும் வாழ்க்கையின் நடைமுறையில் வித்தியாசம் இருக்க வேண்டும். இன்னைக்கு உலகம் எங்கே வித்தியாசம் பார்க்குதுன்னா, வெளிப்புறத்தில் தான் வித்தியாசம். நல்லா படிச்சிருக்கிறாங்களா, நல்ல வேலைக்கு போகிறாங்களா, நல்லா சம்பாதிக்கிறாங்களா, எவ்வளோ பணம் வச்சிருக்கிறாங்க, எவ்வளோ சொத்துக்கு அதிபதியாக இருக்கிறாங்க, இந்த வெளிப்புறமான காரியங்களை பார்த்து வித்தியாசப்படுத்துகிறது. ஆனால் வேதம் வெளிப்புற காரியத்தை அல்ல, உட்புற காரியத்தை. இந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த 1ஆம் சங்கீதத்தில் 2 வசனம்தான் படிச்சிருக்கீங்களா? அதை முதல்ல இருக்கிற 2 வசனம்தான். அந்த 2 வசனத்தினுடைய இன்டர்பிரட்டேஷன் தான் மற்ற வசனங்கள் எல்லாம், வியாகியானங்கள் தான் மற்ற வசனங்கள் எல்லாம். முதல் அதிகாரத்தில் முதல் சங்கீதத்தில் 2 வசனம். இந்த 2 வசனத்தில் எல்லாமே கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கான வழியெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க, மறுபடியும் வாசிங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நமக்கு ஆகாது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் துன்மார்க்கரோட பங்கு வச்சிருக்கீங்க? எத்தனை பேர் துன்மார்க்கரோட கை கோர்த்துருக்கீங்க? நம்ம நினைக்கிற துன்மார்க்கன் அப்படின்னா பெரிய ரவுடி போல, 4 பேர்த்த வெட்டிட்டு வந்தவன் போல, 4 பேர் செயின் அத்துட்டு போனவன் போல, அவனுக்கு பேர் தான் என்ன நினைக்கிறோம்? நல்ல கவனிக்க, துன்மார்க்கன் அவன் மாத்திரம் இல்லை, தேவனை விசுவாசிக்காதவர்கள் அத்தனை பேருமே இந்த உலகத்தில் தேவனுடைய பார்வையில் யார்? துன்மார்க்கர்கள். நான் சொல்றது நல்ல கவனிங்க. உன் கூட பிறந்தவங்களா இருக்கலாம், அவனுடைய தாய் தகப்பனாய் கூட இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அவர்கள் இயேசுவை அறியாமல் வேத வசனத்தின் அடிப்படையில், விசுவாசத்தின் அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்காத எந்த ஆலோசனைகளும் நீ கேட்கக்கூடாத ஆலோசனைகள். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது?
வேத வசனத்தின் சாரத்திலிருந்து வராத எந்த ஒரு உபதேசமும், எந்த ஒரு ஆலோசனையும், விசுவாசத்துக்கு புறம்பான எந்த ஒரு ஆலோசனைகளும் நீ கேட்கவே கூடாது. ஏனென்றால் நீ தேவனுடைய பிள்ளை. உன்னை ஒருத்தர் வாங்கிட்டாரு, அவரோட ஜீவனை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. நீ ஆலோசனை கேட்கணும்னா நல்ல கவனி, கர்த்தர்ட்ட கேளு. இல்லை என்றால் கர்த்தரோடு நடக்கிற தேவ மனுஷர்களிடத்தில் கேளு. இங்க 2 இடத்துல இருந்து ஆலோசனை வரணும். இந்த 2 இடத்துல இருந்து ஆலோசனை உனக்குள்ள வரலன்னா, இந்த 2 இடத்துல இருந்து வருகிற ஆலோசனையை விட்டுட்டு மற்ற வேற எந்த இடத்திலிருந்து வருகிற ஆலோசனையும் உன்னை பண ஆசையிலும், உன்னை எல்லா கேடுகளிலும் உன்னை வழி நடத்துவதற்கு அது போதுமானதாக இருக்கும். அல்லேலூயா. உன் ஆத்துமா ஈடேற்றம் அடையாது. உன் ஆத்துமா நரக பாதாளம் போவதற்கான ஆலோசனைகளாக இருக்கும். உறவுகள் இணைக்கப்படுவதற்கான ஆலோசனைகளாக இருக்காது. உறவுகள் பிரிக்கப்படுவதற்கான ஆலோசனைகளாக இருக்கும். நாம் கேட்கும்போது நல்லாத்தான் இருக்கும், ஆனால் அதோடைய விளைவு மிக பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கொலை செய்தவர்கள், பெரிய பெரிய குற்றவாளிகளுக்கு தான் தேவன் துன்மார்க்கன் என்கிற பேர் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம எண்ணக்கூடாது. இயேசுவை விசுவாசிக்காமல், கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை வைக்காமல், தன்னுடைய பலத்தின் மேல், தன் ஞானத்தின் மேல் நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையை பிடித்து கொண்டு நீ வாழு என்று சொல்லுகிற அத்தனை கூட்டத்தாருமே துன்மார்க்கர்கள் தேவனுடைய பார்வையிலே. அல்லேலூயா. அந்த ஆலோசனை கேட்குறப்ப நல்லதாக இருக்கும். வசனம் அழகா சொல்லுது, மனுஷனுக்கு தோன்றுகிற அநேக வலிகள் உண்டு, அவைகள் முடிவோ மரண வலிகள். அல்லேலூயா. நடக்கணும், கர்த்தர் சொன்ன மாதிரி நடக்கணும். கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்கணும். அதுக்கு தான் தேவன் சபையை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். சபையில் இருக்கிற உறவுகளை தேவன் உண்டாக்கி கொடுத்ததனுடைய நோக்கம் என்னவென்றால், ஒன்று, நல்ல கவனி, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு ஆலோசனையா இருக்க வேண்டும். இல்லை என்றால் தேவனுடைய இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட மக்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலான ஆலோசனைக்கு நீ என்ன செய்யணும்? இது 2 எனக்கு வேணாம், நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன், நான் நடக்கிற மாதிரி தான் நடப்பேன் அப்படின்னு நடக்கலாம், தப்பு கிடையாது. அது ஆண்டவர் ஒன்றும் சொல்ல போறதில்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது படி அதனுடைய முடிவோ, எல்லாரும் சொல்ல, அதனுடைய முடிவோ மரண வலிகள். அல்லேலூயா. என்னைக்குமே நமக்கு வெளியிருந்து வருகிற ஆலோசனை நல்லதாக இருக்கும். என்னைக்குமே நம்மளை திருப்திப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும், நம்மளை உற்சாகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும், நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், நம்மளை தட்டி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் யோசிச்சுப்பார், கீழ்ப்படுகிறதுக்கு முன்னாடி இந்த ஆலோசனை இந்த வேதத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதா இல்லையா என்று யோசித்து அப்புறம் தீர்மானம் எடு. அல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுது. ஒன்றும் இல்லை, நம்ம ரோட்டில் போகிற ஒரு டிராஃபிக் லைட் இருக்குது. டிராஃபிக் லைட்டில் எத்தனை லைட் இருக்குது? அந்த சிக்னல் எத்தனை லைட் இருக்கு? 3 லைட் இருக்குது. என்னது? க்ரீன், ரெட், எல்லோ, க்ரீன். அது மாதிரி 3 லைட் எரியுது பாருங்க. எப்படி நடக்கணும், எங்கே நிற்கணும், எங்கே உட்காரணும், ரொம்ப கவனம். என்ன கேட்குறோம், என்ன எங்கே உட்கார்றோம், எப்படி நடக்கிறோம், ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் இதை மறந்துட்டோம்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போய்விடுவோம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நம்முடைய பலத்தினால, நம்மளுடைய ஞானத்தினால ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க முடியாது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. வாசிங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில. இந்த உலகத்தில் எல்லாரும் நல்ல நீதிமானை தவிர எல்லாரும் தேவனுடைய பார்வையில் யாரா இருக்காங்க? பாவிகளாக இருக்கிறார்கள். பாவிகளுக்கென்று ஒரு பாதை உண்டு, இருக்கல்ல? அந்த பாதையில் நீ போலாமா? அந்த பாதை உன் பாதை இல்லை. நீ என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டே அன்னைக்கே ஒரு ரூட் மாறிடுச்சு, பாதை மாறிடுச்சு. நீ பாதையை டைவர்ட் பண்ணி போ. என்னுடைய ஃப்ரெண்டு தாங்க,
என்னுடைய நண்பர் தாங்க. அவர் கொடுக்குற ஆலோசனை நல்லா தான் இருக்குது, அவர் போகிற பாதை நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்கும். ஆனால் உனக்கு நல்லா இருக்காது. அவனுக்கு நல்லா இருக்கும், ஆனால் உனக்கு நல்லா இருக்காது. நான் சொல்கிறது நல்லா புரிந்து கொள். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ரட்சிக்கப்படாதவர்களுடைய பாதையை பார்க்கும்போது சில நேரத்தில் எப்படி தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஆனால் அதோடைய முடிவோ மரண வழி. உனக்கு அது செட் ஆகாது. நீ வேறு பிரிக்கப்பட்டவன், அது உனக்கு ஒத்து வராது. போய் பார்ப்போன்னு நினைக்காத. அல்லேலூயா. போய் பார்க்க நினைக்கலாமா? டிரான்ஸ்ஃபார்மில் போட்டிருக்கான் ஒரு போர்டு, எலும்பு கூடு மண்டையை போட்டிருக்கான். என்னன்னு? அபாயம். வேற வேலையெல்லாம் போட்டு வச்சிருக்கானா? இல்லை போகிறவங்கள பார்த்து பயப்படணுன்றக்காவா? இல்லை. டிரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணாத, தொட்ட செத்த. அல்லேலூயா. அதுபோல கர்த்தர் எல்லா நேரங்கள்லையும் நம்மளை எச்சரிக்கிறார். திரும்பாத, உட்காராத, கேட்காத, நடக்காத. நான் அப்படிதான் இருப்பேன், நான் அப்படிதான் இருப்பேன். தேவனுடைய பிள்ளைக்கு அது அழகு இல்லை. நல்ல கவனி. தேவன் எந்த ஒரு மனுஷனையும் ஆசீர்வாதத்தை படிப்படியாக தான் தருவாரே ஒழிய சடனா தேவன் தருவதில்லை. ஆனால் நம்மளுடைய இயற்கையாகவே மனுஷனுடைய இயல்பு எப்படி தெரியுமா? இன்னைக்கே எல்லாமே எனக்கு என்ன வரணும், கிடைக்கணும், நான் நினைக்கிற மாதிரி கிடைக்கணும், நான் நிறைச்ச நேரத்தில் காலங்களில் நடக்கணும். கர்த்தர் அப்படி விடவே மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு நாள் அதை செய்வதில் சில ஜெபங்களுக்கு தேவன் உடனே பதில் தருகிறார், சில ஜெபங்களுக்கு தேவன் தாமதமாய் பதில் தருகிறார், சில ஜெபங்களுக்கு தேவன் பதிலே தருவதில்லை. எத்தனை பேருக்கு புரியுது? ஜெபத்தில் 3 டைப் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் இது 3 பதிலுமே நல்ல பதில்னு எத்தனை பேர் நம்புற? இது 3 பதிலுமே சரியான பதில். தேவன் பதில் தரலன்னு சொல்லாத. 3க்குமே கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரு? பதில் கொடுத்திருக்கிறார். தேவன் ஏற்ற காலம் வர வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்கள். அல்லேலூயா. தேவன் யாரையும் அப்படி ஆசீர்வதிக்க விருப்பப்படுவதில்லை. என்னை சரி பண்ணாமல் தேவன் ஆசீர்வதிக்கிறது எல்லாமே எனக்கு எனக்கு வினையாக தான் மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை என்னை சரிப்படுத்தாமல் என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சாருன்னா அவருடைய நாமத்துக்கு நான் என்னத்தை கொண்டு வருவேன்? தூசணத்தை தான் கொண்டு வருவேன். மறுபடியும் வாசிங்க. நடவாமலும் பாவிகளுடைய வழியில பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல எங்க உட்காரணுமோ அங்கதான் நீ உட்காரணும். எல்லா இடத்துலையும் நீ உட்காரக்கூடாது. நல்ல கவனி. கேட்கறதுக்கு உனக்கு தகுதி இருக்கிறத கேட்கணும். நிற்கிற இடத்துல தகுதி இருந்தால் தான் நீ நிற்கணும். உனக்கு ஒரு தகுதியை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரா இல்லையா? என்ன தகுதி உனக்கு? தேவனுடைய பிள்ளை இல்லை நீ. அப்போ தேவனுடைய பிள்ளை கேட்டது மாதிரி நட. எல்லாரும் உட்கார்ற இடத்துல உட்காந்தீங்கன்னா ஊர் பழமாக தான் அடிக்கணும். உட்காந்து இந்த 100 நாள் வேலை என்னது 100 நாள் வேலை? அங்கே என்ன நடக்குது? வேலையாக நடக்குது, வாய் வேலை தான் நடக்குது அத்தனையும். அங்கே நான் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வரப்பெல்லாம் அங்கிட்டு பார்க்குறேன், ஒரு 10-15 கிளவி உட்காந்துக்கிட்டு வேலை செய்யாமல் என்ன செஞ்சுட்டு இருக்குது எல்லாம் உட்காந்து பழமையாக அடிக்க வேண்டியது. என்ன பழமைன்னா அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு, இந்த வீட்டில் என்ன நடந்துச்சு, இதுதான் பொழப்பாங்க. உட்கார்ற இடத்துல தான் நம்ம என்ன செய்யணும்? உட்காரு. அதே மாதிரி டீ கடையிலையும் போய் அதிகமாக என்ன செய்யாதீங்க, உட்காராதீங்க. அது நல்லதில்லை. டீ குடிக்க போனோமா, டீயை குடிச்சிட்டு பிஸ்கட் இது சாப்பிட்டுட்டு 2 வார்த்தை பேசிட்டு அந்த இடத்த விட்டு என்ன செய், கிளம்பு. அங்கே உட்காந்து பேசணும் அப்படின்னா தேவையில்லாத பேச்சு வரும். நம்ம இருதயம் தானே என்ன ஆகும், கரப்படும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த 3 பிரின்சிபாலிட்டியின் அடிப்படையில் தான் தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க விருப்பப்படுகிறார். நல்ல கவனிங்க நான் சொல்லுவதை. நீ என்ன கேட்கிறாய், நீ எப்படி நடக்கிறாய், நீ எங்கே உட்கார்ந்து இருக்கிறாய், இந்த 3 காரியங்கள் தான் உன்னுடைய ஆசீர்வாதத்தின் முதல் படியாகவே தேவன் மாற்றப் போகிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இது வாழ்க்கையில் இல்லாத வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இருக்காது, ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு நம்பிக்கை இருக்காது வாழ்க்கையில்.
என்னத்துக்கோ நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னமோ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்னமோ போகிறேன் வரேங்க, என்னமோ போயிட்டு இருக்குதுங்க வாழ்க்கை. அப்படிதான் இருக்குமே ஒழிய உண்மையான நிம்மதியும் சமாதானத்தையும் நாம் பார்க்க முடியாது. அதுக்காக நண்பர்களோடு பேச வேணாம் என்று சொல்லவில்லை. நல்ல கவனிங்க நான் சொல்லுவதை. யாராவது ஆலோசனை கொடுத்தால் அதை தட்டிவிடு என்று சொல்லவில்லை. நண்பர்கள் உட்கார்ந்த இடத்துல உட்காராது என்று சொல்லவில்லை. கவனமாயிரு. நீ தேவனுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தை இருதயத்தில் வைத்துக்கொள். அந்த எண்ணத்தோடு நீ பேசு. யாரோடு நீ பேசும்போதும் யாரோடு நீ பழகும் போதும் நீ கரைபடாதபடிக்கு, உன் விசுவாசத்தை அவர்கள் ஒழித்து விடாதபடிக்கு, உன் தேவன் மேல் வைத்திருக்கிற உன் விசுவாசத்தை கொண்டு போய் மனிதன் மேலேயோ இல்லை பொருட்கள் மேலேயோ வைக்கக்கூடிய அளவு கூட தூண்டி விடுகிற யாரிடத்தில் நீ எப்படிதான் இருக்கணும்? விலகிதான் இருக்கணும். நீ கவனமாக தான் இருக்கணும். நீ விலகி இல்லைன்னா அவ்வளோதான் வாழ்க்கை. அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க இந்த வசனத்தை. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் நில்லாமலும் உட்காராமலும், அடுத்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, வாசிங்க, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. என்னங்க இந்த பைபிளை 24 மணி நேரம் நான் படிச்சுட்டே இருக்க முடியுமா? அப்போ பொழப்ப யார் பார்க்கறது, வேலை யார் பார்க்கறது? அதெல்லாம் இல்லை, அப்படி போடல வேதம், அதை சொல்லலை. மறுபடியும் வாசிங்க, நல்ல கவனிங்க. ஃபர்ஸ்ட், முதலாவது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வேதத்தில் நீ பிரியமா இருக்கணும். அதுக்கப்புறம் வாசி, அதுக்கப்புறம் தியானி. நல்ல கவனி. உன்னை அழைத்த கர்த்தர் மேல உனக்கு ஒரு பிரியம் இருக்க வேண்டும். நான் சொல்லுகிறதை நல்ல கவனிங்க, அப்பதான் புரியும். மறுபடியும் வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, நல்ல கவனி, கர்த்தருடைய வேதத்தின்படி நடந்துன்னு போடல. எத்தனை பேருக்கு புரியுது? நடக்க சொல்லல. முதல்ல என்ன சொல்லல? ஆசீர்வாதத்தின் முதல் தொடக்கம் நடந்தால்தான் ஆசீர்வாதம் என்பது கட்டளை அல்ல. முதல் கட்டளை பிரியமா இருக்கிறியா? தேவனுடைய சமூகம்னா எத்தனை பேத்துக்கு பிரியமா இருக்குதா? தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற அந்த சந்தோஷத்தை விட நான் வெளியே அனுபவிக்கிற சந்தோஷம் குறைவா இருக்குன்றத கண்டுபிடிச்சியா? நீ தேவனோடு இருக்கிற ஐக்கியம் எனக்கு தேவைன்றத உணர்றியா? ஆவில அந்த பிரியம், அந்த பிரியம் உனக்குள்ள இருக்குதா? அதான் ரொம்ப முக்கியம். அதான் ஞாயிற்றுக்கிழமை வரோம்ல, அதை பற்றி நான் கேட்கல. ஞாயிற்றுக்கிழமையில தூக்கி போட்டுருங்க. ஞாயிற்றுக்கிழமை லிஸ்ட்டு பரலோகத்தில் வராது. மற்ற 6 நாள் லிஸ்ட்டு தான் வரும். அந்த 6 நாளில் நல்ல கவனி. நீ காலையில் எழுந்து வாசிக்கிற ஒரு வசனம், இல்லை என்றால் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ வாசிக்கிற ஒரு வசனம், அந்த ஒரு வசனத்தை உன் வாழ்க்கையில் நீ தியானிக்க முடியுமா இல்லையா? அந்த நாளெல்லாம் முடியுமா முடியாதா? தியானிக்கிறதுனா சமணக்கால் போட்டுட்டு கையை அப்படி வச்சுட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. அந்த தியானம் பண்ணால் நேரம் நரகம்தான் போகணும். அந்த தியானத்தை பற்றி பேசலை. வேத வார்த்தையை நீ வாசிக்கும் போதே, ஒரு அதிகாரத்தை எடுத்து நீ வாசித்து கொண்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வசனம் உனக்கே பேசினது போல இருக்கும். எத்தனை பேர் அப்படி உணர்ந்துருக்கிறீங்க ஆவியில்? அந்த வார்த்தையை அசால்ட்டாக நினைக்காம, அந்த வார்த்தையை அசட்டை பண்ணாமல், அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம், ஏன் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் என்னிடத்தில் இதை பற்றி பேசினார், எதற்காக இந்த வார்த்தையை கொண்டு என்னிடத்தில் பேசுகிறார், என்ன நோக்கம் இருக்கும் என்று சொல்லி உன் ஆவியிலே அந்த வசனத்தை நீ என்ன செய்யலாம்? தியானிக்கலாம். தியான கிளாஸுக்கெல்லாம் போக தேவையில்லை. என்ன பண்ணலாம்? இதை என்ன பண்ணலாம்? நல்லா தியானிக்கலாம். தியானிக்க 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 உனக்குள்ள ஒரு புது விசுவாசத்தை ஆவியானவர் என்ன செய்வார்? தருவார். ஒரு புதிய நம்பிக்கை. இந்த பாட்டு பாடினாமே, அந்த வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் அந்த ஒரு நம்பிக்கை, அந்த வசனத்தை நீ தியானிக்க 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 உனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாவது உருவாக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. பபுள் கம் என்ன செய்வோம்? பபுள் கம் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்றோம்ல, அது தப்பு இல்லை, சாப்பிடுங்க, முழுங்கிறாதீங்க. அல்லேலூயா.
அது வாயில் போட்டு என்ன செய்வோம், நல்லா மென்னுக்கிட்டே, மென்று முழிக்கிற மாட்டோம், என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம். எத்தனை பேர் மென்னணுன்னு நினச்சிட்டே மென்னுக்கிட்டு இருந்துருக்கீங்க? அப்படிலாம் பண்ணுறீங்களா? வாயுக்குள்ளே பபுள் கம் போன உடனே என்ன ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்காக கட்டளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோமா, முழுங்கிறாத மென்னுன்னா சொல்லிட்டு இருக்கிறோம். இல்லை, நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் வாய் என்ன செய்யுது, ஆசை போட்டுக்கிட்டே இருக்கு. அதுபோல் நீ 1000 வேலைகள் செய்தாலும் அந்த கர்த்தர் பேசின அந்த ஒரு வார்த்தை உன்னுடைய மைண்டில் போய் நீ தியானிக்கிற தியானம் அனலாய் புதிதாய் உனக்குள்ள என்ன செய்யணும், மாற்றங்களை ஏற்படுத்தணும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவன்றது ஏதோ மதம் இல்லை, ஒரு மத சடங்காச்சாரம் இல்லை, அவரோடு இருக்கிற ஐக்கியம், அவரோடு இருக்கிற உறவு. ஹல்லேலூயா. அப்படி ஒரு வசனத்தை எடுக்கிற, அதை வாசிக்கிற, அந்த வசனத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே ஏன் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் இதை பற்றி பேசுனீங்க, எதுக்கு இதை பற்றி எனக்கு சொல்லி தரீங்க, என்ன நோக்கம், இதனால நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு 1000 கேள்வி அந்த வசனத்தை பார்த்து நீ கேள். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவார். எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறீங்க வாழ்க்கையில்? ஹல்லேலூயா. என்ன பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி சுபாவத்தில் மாற்றம் உண்டாகணும்னு அவர் என்ன செய்வார், அவர் உனக்கு ஆலோசனை கொடுப்பார். நீ 4 பேர்த்துட்டு ஆலோசனை கேட்டினா ஒன்றும் இல்லாமல் போயிடும் பொழப்பு. நீ அவட்ட கேளு. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதின் அடிப்படையில் ஆலோசனை உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் இன்ட்ரெஸ்டாக வந்தீங்க? உண்மையே வந்தீங்களா? இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு போய் ஆகணுமேன்னு வந்தீங்களா? நான் கர்த்தரை ஆராதிக்க வருகிறேன். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்துக்கு என் உள்ளத்தை திறக்க வருகிறேன். அந்த எண்ணத்தில் வருகிற எல்லாருமே நல்லா தியானிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா தியானிக்கலாம். நல்லா கவனிக்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன், அப்போ நல்லா புரியும் உங்களுக்கு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, அப்போ தான் நல்லா புரியும். இந்த தியானம் பண்ணுறது எப்படி நல்லா புரியும். யாரோ ஒருத்தர் நம்மகிட்ட வராங்க, நமக்கு தெரிஞ்சவங்க வந்து நம்ம காதில் வந்து சொல்லிட்டு போகிறாங்க, உன்னை பற்றி இவங்க இப்படிலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நீ என்ன பண்ணுவ? நீ நல்லா தியானிப்ப. என்ன செய்வ? அதுக்கு பேர் தான் என்னது? அது பேர் தான் தியானம். வேற தியானம்ல பெரிய இதெல்லாம் கிடையாது, ஒன்றும் பெரிய லாஜிக்கானதெல்லாம் கிடையாது. அதை நீ என்ன பண்ண யோசிக்கிறாய். இப்படி தான் பேசியிருப்பாங்களா, ஏன் இப்படி பேசினாங்க, ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க, அந்த நாளெல்லாம் உனக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நரகமாக இருக்கும். ஆமாவா இல்லையா? அந்த நாளெல்லாம் உனக்கு எப்படி இருக்கும்? நரகமாக இருக்கும். வேதத்தை இது போல் தியானிச்சு அந்த நாளெல்லாம் எப்படி இருக்கும்? பரலோகமாக இருக்கும். ஹல்லேலூயா. பெரிய தியானிக்கிறதுலாம் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. சொன்ன வார்த்தையை நினைவுபடுத்து, அதை ஞாபகப்படுத்து, அதை யோசி, அதை தியானி. கர்த்தர் நம்ம வாழ்க்கையை மாற்றுவது மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தின் தொடக்கமே அங்கே தான் இருக்குது. ஹல்லேலூயா. நீ தியானிக்கிற தியானத்தில் தான் ஆசீர்வாதம் இருக்குது. 4 பேர் சொன்னதை தியானிச்சின்னா சமாதானம் போயிடும். கர்த்தர் சொன்னதை தியானிச்சின்னா சமாதானம் வரும். ஹல்லேலூயா. இதான் தியானம். ஆமாவா இல்லையா? காதில் சொல்லிட்டு போயிடுறாங்க, அதவே என்ன செய்கிறோம்? யோசித்துக்கிட்டே இருக்கிறோம். ஒன்று சொன்னால் நம்ம எத்தனை யோசிப்போம்? 10 மட்டும் தான் யோசிப்போமா? கணக்கே இல்லை. ஆமாம், ஏன்னா நான் தியானிக்கிற தியானம் அந்த அளவுக்கு ஆழமானது. அந்த அளவுக்கு நான் தியானித்து இல்லாததையெல்லாம் உருவாக்கி பெருசாய் மாற்றி என் முன்னாடி வச்சு பார்க்கும்போது பிசாசு மாதிரி தெரியும். ஹல்லேலூயா. அது இல்லை. நீ நல்ல கவனி. கர்த்தருடைய ஆவியானவர் துணையோடு கூட வேத வசனம் ஒரு வசனத்தை எடுத்து, கர்த்தாவே ஏன் ஆண்டவர் என்னிடத்தில் இந்த வார்த்தையை கொண்டு பேசினீர், என்னை மாற்றும், என்னை சீர்படுத்தும், என்னை சரிபடுத்தும் என்று சொல்லி நீ தியானிக்கிற தியானம் உன் வாழ்க்கையெல்லாம் இனிதாக என்ன செய்யும்? மாறும். ஹல்லேலூயா. வாசிங்க. பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற எந்த மனுஷனா இருந்தாலும் பாக்கியவான். ஹல்லேலூயா. இவன் அந்த மதத்துக்காரன்,
இவன் இந்த ஜாதிக்காரெல்லாம் போடல. மனுஷனா இருந்து நீ கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை தியானிச்சினா கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அப்படி தானே போட்டிருக்குது, அவன் பாக்கியவான். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவன். நல்லா கவனிங்க, கட்டுக்கட்டா பணம் இருக்கிறதுன்னு ஆசீர்வாதம் இல்லை. கட்டுக்கட்டா பணம் இருக்கிறதுலாம் ஆசீர்வாதம் இல்லை. கட்டுக்கட்ட பணம் சம்பாதிக்கிறதுலாம் ஆசீர்வாதம் இல்லை. ஆசீர்வாதம் என்பது ஒன்னிடத்தில் ஒருத்தர் பேசும்போதே மற்றவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் என்ன செய்யணும், போகணும். அதுதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் எதுவும் தெரியுதா? சிலர்லாம் உனக்கு ஆறுதல் சொல்ல வரேன்னு சொல்லி என்ன கொடுத்துருவாங்க. எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? அப்படி ரொம்ப மனவேதனையாக இருக்குன்னு உனக்கு ஆறுதல் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு 4 குத்து கும்மாங்குத்து குத்தி விட்டு போயிடுறது. ஆமாம், அது இல்லை. நல்ல கவனி, நீ கர்த்தருடைய வசனத்தை பேசுவது மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல. ஒரு உலகத்தான் இடத்துல நீ அன்போடு பேசுவதே அவனுக்குள்ள என்னத்தை கொண்டு வரணும், ஒரு சந்தோஷத்தை ஒரு சமாதானத்தையும் கொண்டு வரணும். அப்போ நீ புரிஞ்சுக்க உனக்குள்ள என்ன வேலை செய்யுது, ஆசீர்வாதம் வேலை செய்யுது. அதுதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாத வார்த்தையாக மற்றவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கனால அவன் சந்தோஷமாக இருப்பானா? இல்லை. நீ நடைமுறை வாழ்க்கையில் நடைமுறை காரியத்தவே நீ மற்றவனுக்கு ஆலோசனை கொடுத்தாலே அதுவே அவனுக்கு என்னவா இருக்கணும், சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த 2 வசனத்தினுடைய அந்த இன்டர்பிரட்டேஷன், அதனுடைய விளக்க உரையை ஆண்டவர் கொடுக்குறார் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு. அந்த பாக்கியவான்னா எப்படி இருப்பான் அப்படின்னு வாசிங்க. அடுத்து, அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். எத்தனை பேருக்கு நான் செய்யறதெல்லாம் வாய்க்கும்னு ஆசை? எத்தனை பேருக்கு ஆசை? எத்தனை பேருக்கு குழம்பு வைக்கிறப்ப கரெக்டான உப்பு போடணும்னு ஆசை? அது செய்யறதெல்லாம் வாய்க்கிறது தானே. எஸ்தர் தான் நல்லா தூக்குது. அல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு குழம்பு வச்சா கூட எப்படி தான் இருக்கணும், அதுவும் இந்த வாய்க்கிறதுன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? அது மாதிரி நம்ம எது செய்தாலும் எப்படி இருக்கணும், வாய்க்கணுமா. அப்படி இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை தான். ஆனால் சொதப்பிடு. அல்லேலூயா. ஆமாம், பிரியாணி வைக்க போய் களியாக மாறிடுதோ என்னவோ மாறிடுது. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் சில காரியங்கள் பல காரியங்கள் வாய்க்காமல் போகுது. ஒரு சர்டன் பீரியடில் பார்க்குறோம், நான் சர்ச்சுக்கு வரேன், நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், எல்லாமே செய்கிறேன், காணிக்கை கொடுக்குறேன், தசமபாகம் கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன், ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே. நடக்காததுக்கு காரணம் மேலே சொன்ன வசனத்துப்படி நடக்காதனால. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காத, பாவிகளுடைய வழியில் நிற்காத, உட்கார்ற இடத்துல உட்காராத. அல்லேலூயா. பரியாசம் பண்ணுறது தேவனுடைய பார்வையில் மகா அருவருப்பு. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பரியாசம் பண்ணியிருக்கேன். ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது, பரியாசம் பண்ணக்கூடாது. யாரையும் பரியாசம் பண்ணக்கூடாது. பரியாசம் பண்ணுறவங்க எல்லாருமே வெளி தோற்றத்தை பார்த்து என்ன செய்யறான், பரியாசம் பண்ணுறான். அவன் ஹைட்டை பாரு, அவன் எப்படி இருக்கான் பாரு, குட்டையாக இருக்கான் பாரு, நெட்டையாக இருக்கிறான் பாரு, ஒல்லியாக இருக்கான் பாரு, குண்டாக இருக்கிறான் பாரு, கருப்பாக இருக்கான் பாரு, இப்படி தானே ஓட்டுறான். இந்த வேலையை நம்ம ஏன் செய்யக்கூடாதுன்னா, எல்லாருமே தேவனுடைய சாயலின் உண்டாக்கப்பட்ட தேவ மனுஷர்கள். அல்லேலூயா. எந்த மனுஷனை நீ பார்த்தாலும் அவனுக்குள்ள இருக்கிற தேவனுடைய படைப்பை சாயலை நீ என்ன செய்யணும், பார்க்கணும். யாரையும் கீழ்த்தரமா நினைச்சோம்னாலே நம்ம ஆசீர்வாதம் இருக்க மாட்டாங்க. மட்டம் தட்டி பேச, நீலாம் ஒரு ஆளா, உன் பேச்ச நான் கேட்கணுமா, நான் தான் கிங்கு இல்லை, நீ இது வந்து கூஜா வாக்கிடுவார் ஆண்டவர் கடைசியில் வாழ்க்கையை. இந்த எண்ணமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வாசிங்க, இப்போ வாசிங்க. அவன் நல்ல கவனி, ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பானா, எது கொப்பனையா இருப்பானா, நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு. போதும். அல்லேலூயா. வசனத்தில் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு காரியம் தெரியுது.
இவன் விதைக்கப்பட்டவன் அல்ல, நடப்பட்டவன். எத்தனை பேருக்கு புரியுது? விதைக்கப்படுறது வேற, நடப்படுறது வேற. நடப்படுறதுன்னா எங்கேயோ விதைச்சு எங்கேயோ வளர்ந்து அந்த இடம் சரியில்லைன்றதுனால எடுத்து கொண்டு வந்து ஒரு நல்ல இடத்துல நடப்பட்டவன். நம்ம எல்லாரும் அப்படி தானே? நம்ம எல்லாரும் அப்படியா? நம்ம பிறந்தது எல்லாமே காட்டு மிராண்டித்தனமாக வாழ்ந்து காட்டு மிராண்டித்தனமான வேலையை செஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பிறப்பே அடாதடி தான். ஆமாம், அப்படி தானே? ஆமாம். அப்படி இருந்த ஆட்களை ஆண்டவர் அங்கிருந்து கொண்டு வந்து எடுத்துட்டு வந்து அழகா சுபாவ ஒளிவ மரத்தோடு கூட நம்மளும் என்ன பண்ணிட்டாரு? இணைச்சிட்டாரு. ஹல்லேலூயா. நான் விதைக்கப்பட்டவன் அல்ல, நான் நடப்பட்டவன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீ நடப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு பெரிய தரிசனம் உண்டு. நீ விதைக்கப்பட்ட இடத்துல இருந்திருந்தன்னு வையேன், இன்னைக்கு நீ இருந்திருக்க மாட்ட. ஆனால் உன்னை நேசிச்சு உன்னை தேடி வந்து காடுகளுக்குள்ள இருந்த நம்மளை பராமரிப்பு இல்லாத இருந்த ஒரு சுபாவம், நல்ல பராமரிப்பு இல்லாத ஒரு மரமாக இருந்த என்னை வெட்டி எடுத்து ஆழமாக எடுத்துட்டு வந்து சுபாவ கிளையாகிய இயேசுவோடு கூட நாட்டு ஒலிவ மரத்தோடு கூட என்னை கர்த்தர் இணைத்தார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஹல்லேலூயா. நம்ம பெருமை பாராட்டலாமா? நான் இயேசுவை அறிஞ்சுக்கிட்டேன், நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அதெல்லாம் இல்லை. நீ இயேசுவை அறிஞ்சதே கிருபை, ஒட்ட வச்சதும் கிருபை. ஒட்ட வச்ச அந்த சாரம் உனக்குள்ள போய் நீ நாட்டு மரமாக மாறினதும் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அதனால் என்னைக்கு மறக்காதீங்க. இந்த சங்கீதத்தில் முதல் ஆவியானவர் எழுதும் போதே எப்படி எழுதுறாருன்னா, உன்னுடைய பிறப்பே ஆசீர்வாதம் இல்லை, உன்னுடைய ஆசீர்வாதம் இல்லாத இடத்துலேருந்து உன்னை கொண்டு வந்து ஆசீர்வாதமாக இருக்கிற இடத்துல உன்னை என்ன பண்ணியிருக்கிறேன்? நட்டி வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சிலர்லாம் நம்புவான். இதெல்லாம் சில நான் பேசாமல் ஜெயலலிதா குடும்பத்தில் பிறந்திருந்தா நல்லா இருக்கும் பேசியிருக்காங்களா இல்லையா? பேசாமல் அந்த அம்மா பேர் எவ்வளோ சேலை வச்சுருக்குதுன்னு எத்தனை பேர் பார்த்தீங்க அதை டிவியில்? ஆமாம், அது ஒரு காலத்தில் காட்டினா பீரோவாக வச்சுருக்குது சேலை. செருப்பை காட்டுன்னு செருப்பு கடையை காட்டுறாங்க. என்னோட செருப்பு கடைன்னா அதான் செருப்பாக வச்சுருக்குது. இதுபோல் மனுஷர்களுக்கு சில நேரம் ஆசைகள் என்னென்னா, நல்லா இருந்திருக்கலாமே, கடவுள் என்னை கொண்டு போய் நட்டக்கூடாத இடத்துல என்ன பண்ணிட்டாரு? நட்டி விட்டுட்டாரு. போய் மயிலாப்பூர்லேயே நட்டுவார். அது இந்த மனுஷனோடைய சேர்த்து வைப்பார், இந்த மனுஷியோடைய சேர்த்து வைப்பார். நினைச்சோமா இல்லையா? நினைச்சோமா இல்லையா? ஆனால் இன்னைக்கு தான் வசனம் தெரியுது. நான் எங்கேயோ விதைக்கப்பட்டேன், தேவனுடைய திட்டத்தின்படி எடுத்து ஒரு அருமையான இடத்துல நாட்டப்பட்டிருக்கிறேன். முதல்ல நம்ம எதை நம்ம விசுவாசிக்கணும்? நான் நாட்டப்பட்ட இடம் ஆசீர்வாதமான இடம் நம்பணும். எத்தனை பேர் அதை நம்புவீங்க? அப்புறம் தான் ஆசீர்வாதமே தொடங்கும். நான் இருக்கிற இடமே சரியில்லைன்னு நீ நினைக்கிற வரைக்கும் கர்த்தரால் என்ன செய்ய முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் நாட்டப்பட்ட இடம் சரியான இடம் ஆண்டவரே. அழகா போட்டிருக்கு, மறுபடியும் வாசிங்க. ஏதோ ஒரு ஓரத்தில் நடப்படல, வசனம் போட்டிருக்கு. நட்டுனவர் ரொம்ப அழகாக நட்டியிருக்கிறார், ஒரு பெரிய நோக்கத்தோடு நட்டியிருக்கிறார், ஒரு பெரிய தரிசனத்தோடு நட்டியிருக்கிறார். உன்னுடைய அவல நிலையை அறிந்து உன்னை பராமரிப்பில்லாத இடத்துல நீ இருந்தாய். உன்னை கிளன் இருக்கிறது கூட ஆள் இல்லை, உன்னை சுத்தம் பண்ணுறது கூட ஆள் இல்லை. ஒரு காட்டுக்குள்ளே இருந்தோம், இந்த உலகம் என்கிற பாவத்துக்குள்ளே இருந்தோம். அங்கே போய் என்னை தூக்கி எடுத்து என்னை கழுவி அவருடைய தோட்டத்தில் அந்த நீர்க்கால்கள் ஓரமாக என்னை என்ன செஞ்சாராம்? நட்டினார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த விசுவாசம்தான் உனக்குள்ள ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். என்றைக்குமே நம்மகிட்ட இருக்கிறத பார்த்துட்டு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்ற நீ சந்தோஷப்படும் போது தான் இன்னும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஐயோ, நான் இருக்கிற இடம் நல்ல இடம் இல்லை, ஆண்டவர் என்னை நல்லா வைக்கலை, நான் இருக்கிறதெல்லாம் போச்சேன்ட்ட, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன், இப்படியே நீ வாயில் கன்ஃபஸ் பண்ண 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 இன்னும் தரித்திரம் தான் வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை பேர் நல்லா வச்சிருக்கிறார்? கை தூக்கு.
இனிமேல் நல்லா வைப்பார். அதை எத்தனை பேர் நம்புற? நட்டுனவர் நீர் பாய்ச்சாம விடுவாரா? நட்டுனவர் நீர் பாய்ச்சாம விடுவாரா? நீங்கள் எல்லாரும் நட்டுறீங்க, என்னைக்காவது தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சாம விட்டுருக்கீங்களா? நான் எத்தனை தடவை கூப்பிட்டு வராமல் இருந்துருக்கிறீங்க நீர் பாய்ச்சறது முக்கியம்னு. ஆமாவா இல்லையா? அந்த அளவுக்கு அதில் முக்கியத்துவம் இருக்கா இல்லையா நீர் பாய்ச்சறது? இல்லைன்னா என்ன ஆயிரும்? செத்துரும். நம்மளை நட்டினவர் ஏதோ ஒரு பாலைவனத்தில் நட்டலை, ஏதோ ஒரு குட்டைக்கு நேரம் நடத்தலை, ஓடுகிற நதிக்கு அருகில் என்னை நட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்குள்ள வராத வரைக்கும் கர்த்தரால் கிரியை செய்யவே முடியாது. உன்னுடைய சூழ்நிலையை சுற்றி சுற்றி பார்த்துட்டு எல்லாம் வனாந்திர மாதிரி இருக்குன்னு நினைக்காத. உன்னை வனாந்திரத்தில் நாட்டினாலும் கீழே தண்ணி இருக்குன்னு எத்தனை பேர் நம்புற? ஹல்லேலூயா. அந்த வசனம் தான் சொல்லுது, அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறான். நடப்பட்டு விட்டோம். ஹல்லேலூயா. எது பக்கத்தில் நட்டி இருக்குது? அந்த வசனம், அவன் நீர்க்கால்களில் ஓரத்தில் நட்டி இருக்கிறார். அந்த தண்ணிக்கும் நமக்கும் வெகு தூரம் இல்லை. நல்ல கவனிங்க நான் சொல்றத. ஓடுகிற தண்ணிக்கும் எனக்கும் வெகு தூரம் இல்லை. இயேசுவுக்கும் எனக்கும் வெகு தூரம் இல்லை. இனி நான் தான் தண்ணிக்கு நேர உறவை என்ன செய்யணும்? வளர்க்கணும். உறவை நான் தான் வளர்க்கணும், வேற நீ தான் விடணும். நட்டுறது அவர் வேலை, வேர் விட்டு நீரை எடுக்கிறது உன் வேலை. ஆசீர்வாதத்தை நீ தான் எடுக்கணும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்ற விசுவாசத்தினால ஆண்டவருக்கு முன்னாடி வாழ்ந்து, முன்னாடி சொல்லப்பட்ட அந்த 1-2 வசனத்தின்படி நீ வாழும்போது நீ ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய வேறு எங்கேயோ போகாது, நீர்க்கால்களை தேடிதான் வேறு போகும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாவா இல்லையாப்பா? சிம்பிளான ஒரு விவசாயம் அதானது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விவசாயம். நீ எங்கே விதைக்கிறியோ, எங்கே நாட்டுறியோ, வேறு எதை தேடி தான் போகும்? அந்த அறிவை, அந்த ஞானத்தை அந்த செடிக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்துருக்கிறார். நீ யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். நீ யாருடைய ஆலோசனையை தேடணும்? கர்த்தருடைய ஆலோசனையை தேடணும். நீ யாருடைய வழியில் நடக்கணும்? கர்த்தருடைய வழியில் நடக்கணும். உன் வேறு அதுக்கு நேரம் தான் போகணுமே ஒழிய வேறு எங்கேயும் போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு நல்ல நிலத்தில் கர்த்தர் நம்மளை நாட்டி வைத்திருக்கிறார். நீ நல்லா வேறுவிடக்கூடிய ஒரு இடத்தில் வைத்திருக்கிறார். உனக்கும் தண்ணீருக்கும், உனக்கும் இந்த ஜீவ தண்ணீராகிய இயேசுவுக்கும் வெகு தூரம் இல்லை, அருகிலே நட்டி வைத்திருக்கிறார். நீ தான் வேரை உள்ளே விட வேண்டும். நீ தான் பைபிள் ஸ்டடிக்கு வரணும். நீ தான் ஆராதிக்கணும். நீ தான் கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். கர்த்தர் என்னை ஒரு பாத்திரமாக பயன்படுத்த வேண்டும் என்றால், தேவனனை அபிஷேகத்தை நோக்க நிறைவேற வேண்டும், நான் கிரியை செய்ய வேண்டும், நீ வளர வேண்டும். ஆண்டவர்லாம் செய்ய மாட்டார். நீ எங்கேயோ இருந்த காட்டில் இருந்து உன்னை கொண்டு வந்தவர் அவர். இது உன்னால முடியாது, அதனால் அவர் அதை செய்தார். உன்னை நீயே நாட்ட முடியாது, அதனால் அவரே நாட்டினார். இனி வளருவதும் வளராததும் உன் கையில் இருக்கிறது. அல்லேலூயா. வாசிங்க. அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனம் ரொம்ப அழகா, தன் காலத்தில் தன் கனியை தந்து. நல்ல கவனிங்க. தோட்டக்காரர் ஒரு பெரிய நம்பிக்கையோடு நம்மளை கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? நட்டிருக்கிறார். என்ன தருவோன்னு? கனி தருவோன்னு. நல்ல கவனிங்க. இந்த வேதத்தில் மரங்கள் என்பது மனிதனுக்கு உவமைகளாகவே சொல்லப்பட்ட காரியங்கள், மரங்கள் எல்லாமே. அப்போ இங்கேயும் மரத்தை பற்றி பேசுகிறாருன்னா யாரை பற்றி தான் பேசுகிறாரு? நம்மளை பற்றி தான் பேசுகிறாரு. அப்போ நம்மளுடைய நேச்சரே, நம்மளுடைய இயற்கையான சுபாவமே என்னன்னா வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த மரமாவது தன்னுடைய கனியை தானே அனுபவிக்குதா? ஏதாவது ஒரு மரங்காட்டு மரம் போய் பறிக்க போகிற நேரத்தில் ஓங்கி ஒரு அடிச்சு மண்டையில் என் கனியை நீ எப்படி தூக்கு சொல்லுமா? மரத்தினுடைய நேச்சரே பிறருக்கு கனி கொடுப்பது.
பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பது. அல்லேலூயா. இப்போ நம்ம யாராக மாறணும்? எல்லாருக்கும் யாராக மாறணும்? ஆசீர்வாதம். பாட்டு வரும்பா, சீசன் என்பவன் தனக்காய் வாழாமல். அதான் நல்ல மரம், சரியான மரம். ஆமாவா இல்லையா? தன்னுடைய நலன்லாம் பார்க்காது, தான் சந்தோஷமாக இருக்குமா நம்ம அதெல்லாம் பார்க்காது. ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக உண்டாக்குனாருன்னு மரம் தெரிஞ்சிச்சுன்னா, தன் காலத்தில் தன் கனியை அநேகருடைய பசியை ஆற்றும். அல்லேலூயா. எப்படி தன் காலத்தில் தன் கனியை கரெக்டாக அந்த சீசனில் கொடுக்குதுன்னா, வேறு எப்பயுமே எங்கே இருக்குது? இயேசுவோடு இருக்குது. யாரோட இருக்குது? இயேசுவோட வேர் இருக்குது. இயேசுவோடு வேர் இருந்துச்சுன்னா தன் காலத்தில் கரெக்டாக கனி கொடுக்கும். அல்லேலூயா. நமக்கெல்லாம் காலம் இருக்கா? நமக்கு என்ன காலம் இருக்கு? மரத்துக்கு காலத்துக்கு கனி, அதுக்கு ஒரு காலம் இருக்குல்ல. மாம்பழத்துக்கு எனக்கிக்க, மாங்காய் எனக்கு சீசன் இருக்கா இல்லையா? அதான் தன் காலத்தில் தன் கனி. அல்லேலூயா. நமக்கு ஒரு காலம் இருக்கா? இருக்கா? நமக்கெல்லாம் என்னென்ன காலம் இருக்கு? நமக்குன்னு செப்பரேட்டாக இருக்குது, காலம் இருக்குது. நீ பிறந்த நாள் உனக்கு ஒரு காலம், ஆமாவா இல்லையா? அது ஒரு காலம். நீ பிறந்த நாள் ஒரு காலம், அடுத்து இறக்க போகிற நாள் ஒரு காலம். இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு காலம் இருக்குது. என்ன காலம்? கனி கொடுக்குற காலம். என்ன காலம்? கனி கொடுக்குற காலம். கனி நல்ல கவனி, நான் சொல்கிறத நீ எப்போ கனி கொடுக்குற வசனம், தன் காலத்தில் தன் கனியை தந்து. என்னைக்கெல்லாம் மற்றவங்க உன்ட்ட கனி எதிர்பார்க்குறாங்களோ அப்போ தான் நீ கொடுக்குற காலத்தின் கனி. அல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் என்ன கொடுப்பாங்க உனக்கு? என்ன கொடுப்பாங்க? அப்போ நீ என்ன கொடுக்கணும்? புரியுதா? அப்போ எத்தனை பேர் மாங்காய் மரத்தில் கல்லை விட்டு அடித்து சாப்பிட்ருக்கீங்க? எஸ்தர் தான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு. அல்லேலூயா. மாமரத்தில் கல்லை விட்டு எரியிற நல்ல கவடி, கல்லை விட்டு எரிந்து அந்த கல் மாமரத்தில் அடிபட்டு என்ன செய்யுது? விழுந்து மாங்காய் எடுத்துகிட்டு போகிற மரம் வந்து அடிச்சிருக்குதா? அதோடைய வேலையே என்ன வேலை? கனி கொடுக்கிறது. வெளியிருந்து என்ன தாக்குதல் வருதுன்றது பார்க்காது, அதோடைய நேச்சரே கனி கொடுப்பது. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவன் இப்படித்தான் இருப்பானா? இவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பணமாக வச்சிருக்கிறவன் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இல்லை. தன் காலத்தில் தன் கனியை தந்து. உனக்கு எதிர்மறையான ஒரு சூழ்நிலை வரும்போது நீ நல்ல கனி கொடுக்கிற பாரு, அதுதான் நீ காலத்தில் அறிந்து நோக்கத்தை புரிந்து கொடுக்கிற கனி. அல்லேலூயா. இந்த கனியை வாங்குறவன் அத்தனை பேரும் நல்லா இருப்பான், சந்தோஷமா இருப்பான், ஆசீர்வாதமாக இருப்பான். எத்தனை பேர் கனி கொடுப்ப? எத்தனை பேர் கனி கொடுக்கலாம்? இப்படி தான் கொடுக்கணும். எல்லாரும் வந்து மரமே மரமே கனி கொடுன்னா கேட்பான். ஓங்கி நாலு சாத்தி தான் கேட்குறான் ஒவ்வொருத்தனு கனி. ஆனால் என்ன கொடுக்கணும்? கனி கொடு. வேறு எப்பயுமே நீரோடு இருந்துச்சுன்னா, தண்ணீரோடு இருந்துச்சுன்னா கனி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, தன் காலத்தில் தன் கனியை தந்து. வெளியே பார்க்குறப்ப இலை உதராது இருக்கிற மரத்தை போல எப்பயுமே எப்படி இருப்பான்? செழிப்பா இருப்பான். நல்ல கவனி, நீ கொடுக்க கொடுக்க தான் நீ யாரா மாறுவ? செழிப்பா மாறுவ. மரம் கொடுக்காம வச்சுக்கிச்சுன்னா செழிப்பா மாறாது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை செழிப்பா இருக்கணும், நம்ம வாழ்க்கை மற்றவனுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அப்படின்னா நல்ல கவனி, இதுக்கெல்லாம் கனி கொடுக்குது, செழிப்பா இருக்குது, தன் காலத்துல கரெக்டா கனி கொடுக்குது. இதுக்கெல்லாம் என்னையா காரணம்? மரம் ரொம்ப நல்ல மரமோ? மரம் ரொம்ப நல்ல மரம்லாம் இல்லைங்க, மரத்தினுடைய வேறு தண்ணியில் இருக்குது. அல்லேலூயா. இது நாட்டு மரமாவது ஹைபிரிட் மரமான்றதெல்லாம் வேற பேச்சு. ஆனா மரத்து வேறு எங்க இருக்குது? தண்ணியில் இருக்கு. அல்லேலூயா. உன்னை கர்த்தர் எங்க நாட்டினாரோ அந்த இடத்த விட்டு நீ என்ன செய்யக்கூடாது? நகலக்கூடாது. கர்த்தர் உன்னை எங்க நட்டுனாரோ
அவர் நல்ல இடத்துல உன்னை நட்டிருக்கிறார். நல்ல நிலத்திலே அவர் உன்னை நட்டினார். நீ வேறு விட வேண்டியதான் உன் வேலை. நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன், என்னாலலாம் இருக்க முடியாது, என்னால் இருக்க முடியாதுங்க, நமக்குள்ள அதெல்லாம் ஒத்து வராதுங்க. அதெல்லாம் நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சொல்கிற வார்த்தை. இப்பெல்லாம் எல்லாமே ஒத்து வர தேவனால் முடியும். நீ வேறு விடாததனால்தான். நீ வேற நேராக நீர்க்காலுகளுக்கு நேராக விட்டுப்பார். கர்த்தர் வாழ்க்கை என்ன செய்வார்? ஆசீர்வாதமாய் வர. சிலெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள இதெல்லாம் ஒத்து வராதுங்க சொல்கிறாங்களா இல்லையா? இதெல்லாம் ஒத்து வராதுங்க, கழட்டி விட்டு போயிடுவோம். கழட்டி விட்டு போகிறது அந்த கேரேஜா, ட்ரெயின் கேரேஜா, கழட்டி விட்டு போயிடும். சில செருப்பை கழட்டி விட்ட மாதிரி கழட்டி விட்டு போயிடுவோம்னு. இதெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அழகு இல்லை. கலட்டி விடுறதுக்காக கல்யாணம் பண்ணலை. ஹல்லேலூயா. நீ வேறு விட்டினா வாழ்க்கை வெளியே சந்தோஷமாக செழிப்பாக இருக்கும். உன் கணவன் மனைவி வாழ்க்கையினுடைய இந்த முறை அற்புதமாக அழகாக தெரியணும்னா வேறு எங்கே இருக்கணும்? நீர்க்கால்களில் ஓரத்தில் இருக்கணும். இருந்தால் வெளியே செழிப்பாக தெரிவ. இதெல்லாம் இல்லாமல் நான்லாம் இருக்க முடியாதுங்க, நான் இஷ்டம் போல தாங்க இருப்பேன் அப்படி நான் வசனம் சொல்கிறது மாதிரி நம்ம நீதிமானாக இருக்கவே முடியாது. ஆசீர்வாதம் வாசிங்க. நல்லா கவனிங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லிட்டாரு. இது யாரு? நீதிமான். இப்ப துன்மார்க்கனை பத்தி பேசுறாரு. எப்படி? துன்மார்க்கனோ எப்படி இராமல், நீதிமானை போல இராமல், காற்று, நல்ல கவனி, காற்று பறக்கடிக்கும் பதரை போல. அவன் மைண்டு அப்படி வாப்ளிங் மைண்டு ஒரு இதுலேயும் ஸ்டாண்டர்டாகவே இருக்காது. எத்தனை பேர் பார்த்துருக்கு அந்த மாதிரி ஆட்களை? அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, இங்கே இப்படி பண்ணிடலாமா, அப்படி பண்ணிடலாமா, இப்படி பெரிய ஆளாக இல்லாமா, அப்படி அந்த மைண்டு ஸ்டாண்டர்ட் மைண்ட் இல்லை. அது ஆசீர்வதிக்கப்பட்டவனுடைய மனம் அல்லது. ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையாங்க? ஏசு சொன்னாரா இல்லையா? வனாந்திரத்தில் அசைகிற நாணலை போல இருக்கிறாங்கன்னு சொன்னாரா இல்லையா? எப்படி இருக்குதா நாணல்? பார்த்துருக்கேன். நாணல் காட்டுக்கேற்றது மாதிரி என்ன செய்யும்? அப்படியே வளைஞ்சு 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 வளைஞ்சு. பதர் எப்படி? காற்று எங்கிட்ட அடிக்குதோ அதை பதர் இந்த இடத்துல தான் நாட்ட முடியுமா? பதரை நாட்ட முடியாது. நீ பதரா இல்லை செடியா, அவதான் முடிவு பண்ணணும். ஹல்லேலூயா. வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்றில் பறக்கடிக்கிற பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் நிலை நிற்பதிலே பாவிகள். காற்றில் பறக்கடிக்கிற மனமுடையவர்கள் நீதிமானுடைய சபையில் நிலை நிற்க முடியாது. ஏனென்றால் இங்கே வசனத்தை வைத்துத்தான் ஆசீர்வாதம் என்று சொல்கிறோம். பதறுகள் எல்லாமே என்னுடைய உழைப்பினால் ஆசீர்வாதம் என்று சொல்லும். இங்க ஸ்டாண்டர்டே வேற, இங்க வர சத்தியமே வேற. இங்க கர்த்தரைத்தான் ஆதாரமாய் வைத்து நிற்க வேண்டும். உலகம் சொல்லும் உன்னை நீ நம்பு, உன்னால் முடியாதது. எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? பயங்கரமா. ஆமாம், வசனமெல்லாம் பயங்கரமாக தான் இருக்கும். உன்னால் முடியும்ப்பா, உன்னால் முடியும்ப்பான்னு இறக்கி விட்டு போயிடுவான் கடைசியில். அப்புறம் நம்ம தான் தவிக்கணும். அப்புறம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ப என்னைக்குமே என்னால் அல்ல கர்த்தரால் ஆகும் என்று நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். இதுதான் நம்மளுடைய உபதேசமே, இதுதான் நம்மளுடைய பேஸே. இந்த பேஸை உடைக்கிறதான் பிசாசு வேலை. அந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. வாசிங்க. துன்மார்க்கரோ நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. இங்கே நல்ல கவனி. ஏன் நிலை நிற்பதில்லை என்றால் இங்கே சத்தியம் என்கிற ஒரு புயல் காற்று என்ன செய்து அடிக்கும், பயங்கரமா வீசும். அதை தாக்கு பிடிக்க முடியாது. பதறால நாட்டப்பட்டவனால தான் அதை என்ன செய்ய முடியும்? தாக்கு பிடித்து நின்று கனி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. நாட்டப்பட்டவர்கள் நம் வெறும் பதறுகள் அல்ல. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நான் பதறு இல்லை, நான் எல்லாம் யாரு? நாட்டப்பட்டவன், இயேசுவினால் நாட்டப்பட்டவன்.
அவர் அருகே நாட்டப்பட்டவன், அவரை போல கனி கொடுப்பதற்காக நாட்டப்பட்டவன். அப்புறம் கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கருடைய வழியோ அழியும். ரெண்டு பேருமே ஒரு பாதையில் தான் போகிறாங்க. ஆனால் ஒருத்தருடைய பாதையை ஒருத்தர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாராம். அவர் தான் யார்? நம்ம ஏசப்பா. ஹல்லேலூயா. நீ நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பை அவர் கவனிக்கிறார். உன் கால் பிசகாதபடிக்கு நீ தேவனிடத்தில் வந்து சேரும் வரைக்கும் உன் கால்கள் பிசகாதபடி உன்னை காக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எல்லா பகுதியும் பார்க்க விடலாமா? நம்ம வாழ்க்கையில் எல்லா பகுதியும் அவர் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்கலாமா? அப்படி கொடுத்தா அவர் ஆலோசனை கொடுப்பாரு. ஆலோசனைக்கு என்ன செய்யணும்? இதெல்லாம் என்னுடைய பர்சனல் லைஃப், இதுக்குள்ளெல்லாம் யாரையும் நான் என்ன செய்ய மாட்டேன். உனக்கு ஒரு இடம் இருக்குது, அங்கே போயிடுவேன். அப்புறம் அந்த இடம் உனக்கு இருக்குது செப்பரேட்டா. ஆண்டோடைய சபைக்குள்ளே வந்துட்டா சீக்ரெட் லைஃப்லாம் கிடையாது. எல்லாரும் ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக நின்று தான் ஆகணும். என்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு பகுதிகளையும் கண்காணிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் கால்கள் பிசகாதபடிக்கு நான் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த இயேசு நமக்கு வேணுமா வேணாமாங்க? இல்லை வேறு ஏதாவது ஒரு கடவுளை வச்சுருக்கோமா? இல்லை இதுவரோட ஒரு நல்ல கடவுள் யாரும் இருக்காங்களா? யாராவது காட்டுருங்க பார்ப்போம். அப்படி யாராவது இருக்குதா? இல்லைங்க. இவர் நம்ம பாக்கெட்டில் இருக்கிறவர் கேட்கறது இல்லை, நம்மளவே கேட்குறவர். பாக்கெட்டில் இருக்கிறது இல்லை. அவருக்கு தேவை பணம் இல்லை, நீங்களும் நானும் தான் அவருக்கு தேவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த முதல் வசனத்தை எல்லாரும் வாசிப்போமா? வாசிங்க. நடவாமலும் நில்லாமலும். ரெண்டாவது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தை இருந்து நான் பாக்கியவானாய் கர்த்தரை மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப ரொம்ப சிம்பிள். தியானம் பண்ணு, வாழ்க்கை இந்த மரத்தை போல மாறும். எதிர்காலத்தை குறித்த பெரிய கவலை இருக்கும், பயம் இருக்கும், இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ. ஒன்றும் இல்லை, அவர் சொல்கிற மாதிரி இரு. கேட்க வேண்டியது ஆலோசனையை கேள், நடக்க வேண்டிய வழியில் நட, உட்காரக்கூடாத இடத்துல உட்காராத. ஏனென்றால் நீ தேவனுடைய மனுஷன். ஹல்லேலூயா. வாயிலிருந்து வர வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கணும். 4 பேரை திட்டுற கெட்ட வார்த்தையாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன் கனி கெட்ட கனியாக வருதுன்னா வேறு இல்லை. வேறு எங்கே போயிருக்குது? சம்பந்தம் இல்லாத இடத்துல போயிருக்கு, சாக்கடையில் போயிருக்குது வேறு. நீர்க்கால்கள் ஓரத்தில் இல்லை, சாக்கடை ஓரத்தில் இருக்குது வேறு. அதனால தான் வர கனியெல்லாம் எப்படி வருது? சாப்பிட்றவெல்லாம் நாற்று எடுக்குதுன்றான். ஹல்லேலூயா. அந்த நோக்கத்திற்காக கர்த்தர் என்னை நாட்டவில்லை, என்னை நீர்க்கால்கள் ஓரமாய் நட்டியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களை மூடுவோம்.